ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை பயிரில் ப்ரோட்டீன் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ வாரத்தில் 2 டைமாவது இது மாதிரி பச்சை பயிர் சேர்த்திக்குவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான், பாஸ்மதி அரிசிலாம் கிடையாது, பொன்னி அரிசி. ஸோ 2 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வந்து பச்சை பயிறு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பச்சை பயிரை வறுக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்திக்கலாம். நீங்கள் 1 கிளாஸ் ரைஸ்னால் 1/2 கிளாஸ் பச்சை பயிறு சேர்த்திக்கோங்க. ஸோ இதை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். ஸோ பச்சை பயிறு இது மாதிரி ஊற வைக்கும்போது சாப்பாடு கூட சேர்ந்து வெந்துடும் நல்லா. ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஸோ இதை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்தி செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகட்டும் தக்காளி. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பாதி மேஷ் ஆகட்டும். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். வரமிளகாத்தூள் சேர்த்துறத விட நம்ம இது மாதிரி பருப்பு சாதத்துக்கெலாம் சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ரெசிபி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதீங்க, பாருங்கள். காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சாம்பார் பொடி 2 தான் சேர்த்திருக்கோம் காரத்துக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிரும். நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, அடி பிடிக்கும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். யூஸ்வலாக நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துறோமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். பருப்புக்கும் சேர்த்தி கணக்கு போட்டுக்கோங்க. மொத்தம் நான் 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸ் 2 கிளாஸ், பருப்பு 1 கிளாஸ். ஸோ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி அப்புறம் பச்சை பயிறு அதை மட்டும் தண்ணியில் சேர்த்திக்கோங்க, கொதிக்கிற தண்ணியில். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து ரைஸு நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக. ஸோ அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை புதினா கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்திக்கிறேன் கடைசியாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக ரைஸ்க்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 விசில் தான் விடுவோம். ஸோ 2 விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு.
இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க. அப்படியே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த அப்படியே சாப்பாட்டோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது கூட நெய் வாசனை ரொம்பவே அப்படியே கம கமன்னு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் இது லஞ்சுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் இதை உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாட்டி சிப்ஸ் அது மாதிரி ஏதாவது பொரியல் கூட நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி முட்டை கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.